சண்டை பயிற்சியில எனக்கு ஒரு விபத்து. சிகிச்சை காரணமாக விஜயகாந்த் சாரோட இறுதி ஊர்வலத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 1.5 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் முதல்ல வெளியில வரேன். அவருக்கு வந்து மரியாதை செலுத்தணும் முதல்ல அப்படின்றதான் இன்னைக்கு நான் வந்திருந்தேன். விஜயகாந்த் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சின்ன வயசுல இருந்து அவரோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். அவரோட சண்டை காட்சிகளை ரசிச்சிருக்கோம். ஏன்னா அவரோட சண்டைக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கும். அதனாலதான் அவருக்குன்னு ஒரு தனி இடத்த இந்த திரையுலகத்துல பிடிச்சிருந்தாரு. நான் திரையுலகத்துக்கு வரும்போது எல்லாரும் நினைப்பாங்க ரஜினி சார் மாதிரி வரணும், கமல் சார் மாதிரி வரணும் அப்படின்னு. பட் எனக்குள்ள விஜயகாந்த் சார் மாதிரி சண்டையில ஒரு புதுசா ஏதாவது பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். அந்த எண்ணத்துல தான் நான் திரையுலகத்துக்கே வந்தேன். சோ எனக்கு அது அவரோட இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பா எனக்கு தெரியுது. எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம திரையுலகத்துக்கு பண்ணிருக்காரு. இப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதரை தமிழ் திரையுலகமும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி இழந்துட்டோம். நான் திரையுலகத்துல நிறைய விஜயகாந்த் சாரோட பணிபுரிந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எப்படிப்பட்ட ஒருத்தர்னு என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் லைக் ராக்கி ராஜேஷ் மாஸ்டர், சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர், அப்புறம் ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர், இவங்க கூடலாம் நான் வேலை செஞ்சிருக்கேன். அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, விஜயகுமார் சார் பையன் வந்திருக்காப்ல, ரொம்ப நல்லா பண்றாப்ல ஃபைட்டு, உங்க மாதிரியே கிக்கு பண்றாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் நிறைய தடவை விசாரிச்சிருக்காரு. ஒரு தடவை விஜயவாகினி ஸ்டுடியோல எனக்கு ஒரு ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு. பக்கத்து செட்ல விஜயகாந்த் சார் படம் ஒன்று ஷூட் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து பிரேக்ல அவர் வெளியில வந்தாரு. வந்துட்டு என்னை பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு என்னை உட்கார வச்சு என்னை அவ்வளோ பாராட்டினாரு. அது மட்டும் இல்லாம சண்டை பயிற்சியில எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாரு. அது எனக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருந்துச்சு. அப்படி ஒரு நல்ல மனசை திருப்பி நம்ம பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த நேரத்துல அவரை பிரிஞ்சு வாழ்ற குடும்பத்தாருக்கும், ரசிகர்களுக்கும் மற்றும் அவரோட தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அவர் என்னைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாரு. இல்ல, நிச்சயமா வந்து அதாவது நடிகர் சங்க வளாகத்தை திருப்பி நமக்கு மீட்டு கொடுத்தவர் திரு கேப்டன் அவர்கள். அது நிச்சயமா அந்த வளாகத்துல ஒரு அங்கத்திலேயாவது அவர் பேர் இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரியல அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு. ஒரு அங்கத்திலேயாவது அவர் பேர் இருக்கணும்ன்றதான் என்னோட கோரிக்கையும். நிச்சயமா அதை வந்து பரிசீலனை செஞ்சு நடிகர் சங்கம் அதை வந்து முன்னிறுத்தி பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு.